அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிற அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நம்மை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமது துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு அவர் சிறுமைப்பட்டவர் என்று நாம் எண்ணி ஒதுக்கினோம் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கன் 53வது அதிகாரத்திலே அவருடைய பாடுகளை குறித்து எழுதுகிறார். பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்தை எழுதும் பொழுது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய், நம்முடைய பாவங்களுக்கு விலகி இருக்கும்படியாய் கர்த்தர் சிலுவையிலே நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டார். பாடுகளை சுமந்து கொண்டார். உலகத்திலே பாடுகள் உண்டு. உங்களுக்காக நான் அதை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய பாடுகளை சிலுவை மரணத்தின் மூலமாக சந்தித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பாடில்லாத ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. ஒருவேளை பணம் இல்லாதவன் பணம் அதிகம் வைத்திருக்கவனை பார்த்து அவனுக்கு என்ன என்று சொல்லக்கூடும். வேலை இல்லாதவன் வேலையில் இருக்கிறவனை பார்த்து அவனுக்கு என்ன என்று சொல்லக்கூடும். ஆனால் வேலையில் இருக்கிறவனுக்கும் பாடுதான், இல்லாதவனுக்கும் பாடுதான். பணம் உள்ளவர்களுக்கும் பாடுதான், வறுமையில் இருக்கிறவர்களுக்கும் பாடுதான். ஏதாவது ஒரு வகையில் கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், பிள்ளைகளுக்கென்று வேலை ஸ்தலங்களிலே எல்லா இடத்திலும் சும்மா இருக்கும் பொழுது தெருவிலே பக்கத்திலே எங்கிருந்தாவது பிரச்சனைகளும் பாடுகளும் வாழ்க்கையிலே மனிதனுக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த பாடுகளின் வழியாய் கடந்து போகும் பொழுது பிரச்சனைகளின் ஊடாய் எதிர்பாராமல் வந்து விழும். இருக்கிற சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கெட்டு போகும்படியாய் குடும்பத்தை அலைக்கழிக்கும். அதன் மத்தியிலே கடந்து போகும் பொழுது நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி இந்த சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகள் நம்மை அணுகும் பொழுது, பிரச்சனைகள் நம் முன்னாக இருக்கும் பொழுது பதற்றம் கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீதிமொழிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லி. ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது ஒருவரை ஒருவர் குடும்பத்திலே குற்றப்படுத்துவது, கணவன் மனைவியை சொல்வது உன்னால தான் வந்துச்சுன்னு, உங்களால தான் வந்துச்சுன்னு அவங்க திரும்ப பேசுறது, எல்லாம் சேர்ந்து குடும்பத்தில் குழப்பம் உருவாவது. பிரச்சனை வரும் பொழுது ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதபடிக்கு நாம் சவுலை குறித்து, சவுல் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் முதற்கொண்டே நாம் வாசித்து பார்ப்போமானால் தாவீது அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட நேரிடுகிறது. அந்த நாட்களிலே ஒரு தாவீதை பார்த்து அதிகமாய் அவன் ஜெயிக்கிறான் என்று சொல்லி பாடிவிட்டார்கள் என்பதற்காக சவுல் அதையே ஒரு பிரச்சனையாக மாற்றி விடுகிறான். அவனுடைய உள்ளத்திற்குள்ளாய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரிகிறது. என்னை விட தாவீது உயர்ந்து விடுவான், எனக்கு என்ன இருக்கிறது, மீதி இப்போ ராஜாங்கம் மாத்திரம்தான் இருக்குது, எப்போ அவன் அதை எடுத்துருவானோ, இப்படி பல பயங்களால் பாதிக்கப்பட்டவனாக சவுல் தவறு மேல் தவறு செய்து கொண்டே போகிறான். அந்த பிரச்சனையை பெரிதாக்கி மனதிற்குள்ளாய் கலங்கி போய் அதிகமாய் கோபப்பட ஆரம்பிக்கிறான். 20வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 20 வாசிக்கிறோம், மகனை பார்த்து அவன் குற்றப்படுத்துகிறான். 2 மாறுபாடும் உள்ளவளின் மகனே என்று கூப்பிட்டு அவனை குற்றப்படுத்துகிறான். அங்கே அவன் மேல் ஈட்டியை கூட மகன் மேல் எரிகிற அளவிற்கு அவனுடைய உள்ளம் கலங்கி அந்த பிரச்சனை அவனை பெரிதாக வாட்ட ஆரம்பிக்கிறது. தாவீது பிரச்சனை கொடுக்கிறான் என்று நினைத்திருந்தால் தாவீதை வேலை இடம் மாற்றி இருக்கலாம்.
பெரிய சேனாதிபதியின் பதவியிலிருந்து அவனை ஒருவேளை இந்த ஆயுத சாலைகளை பார்த்து கொள்ளுகிற அனுபவம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு மாற்றி இருக்கலாம். ஆனால் அவன் அங்கேயும் ஒரு தவறு செய்கிறான் பாருங்கள். அவன் என்ன செய்கிறான்? அவன் இடத்தை மாற்றி மக்கள் பயணிக்கிற இடத்திலே அவனை வைக்கிறான். அதனால் அவன் மக்களோடு பழகுவதை காண்கிறான். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருகிறது, இன்னும் கொஞ்சம் பயம் வருகிறது. அப்படியே காரியங்களை தவறாக அந்த இடங்களிலே செய்ய ஆரம்பிப்பது மாத்திரமல்ல, ஒரு கோபப்பட்டு மகனிடத்தில் கோபப்பட்டு அவனை தாவீதை விரட்டி விரட்டி போய் இப்படி பல தவறுகளை பிரச்சனையின் மத்தியிலே செய்து கடைசியில் சவுல் தான் மடிந்து போகிறான். பிரியமானவர்களே, தாவீதோ ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையின் பின்னாக நாம் கடந்து செல்லாதபடிக்கு நின்று நிதானித்து பிரச்சனை என்ன செய்வது என்று ஒரு மனதாக எல்லாருமாய் சேர்ந்து ஆலோசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலே நமக்கு விடுதலை கொடுப்பார். தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1 நிருபத்திலே 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார். இயேசு சுவாமி பாடுபடுகிறார். அந்த நாட்களில் அவர் என்ன செய்தாராம்? அவர் வையப்படும் போது வையாமலும், அவர் எல்லாரும் திட்டினாங்க, அந்த வேளையில அவர் திட்டவில்லை. அது மாத்திரமல்ல, பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், அவருக்கு சிலுவை மரணத்தை நோக்கி பாடுகளின் வழியை கடந்து போகிறார். ஆனால் அவர் என்ன செய்யவில்லையாம்? பயமுறுத்தவில்லை. எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா லேகியோனுக்கும் அதிகமான நிறைய பேரை அனுப்பிடுவார், உங்களை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், என்னையா அடிக்கிறீங்க? அவருடைய வாயில் இந்த ஒரு வார்த்தையும் புறப்படவில்லை. அடிக்கப்படும் பொழுது கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மை நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரிடத்தில் தம்மை ஒப்புவித்தாராம். அப்படித்தான் பேதுரு எழுதுகிறார். தம்மை நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனிடத்தில், தன்னுடைய பிதாவினிடத்தில் அவர் தம்மை ஒப்புவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நம்மை நாமும் ஒப்பு கொடுத்து விடுவோம். பிரச்சனைகளின் மத்தியாய் கடந்து போகும் பொழுது தனித்தனியாக குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அல்லது சேர்ந்தும் செபித்து, ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இந்த பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து போகிற எங்களை சந்தியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆம் பிரியமானவர்களே, முதலில் பதற்றம் இருக்க வேண்டாம். 2வது இருக்க வேண்டியதெல்லாம் ஜெபம். ஜெபம் ஜெபம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து விடுவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருந்தது. தீர்க்கதரிசி சொல்லிவிடுகிறார். ஒருவேளை வியாதியை குறித்து சொல்லிவிட்ட பொழுது அவர் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையோடு வருகிறார். என்ன வார்த்தை? அவ்வளவுதான், உங்களுடைய வீட்டு காரியத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்திவிடும், நீர் மரணம் அடைய போகிறீர் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு வெளியே போவதற்கு முன்பாக எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு ஆண்டவரை பார்த்து அழுதார். சும்மா அழவில்லை. மனிதரை பார்த்து அழ வேண்டாம் பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து அழுதார். ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் நான் உத்தமமாய் இருந்தேன், உண்மையாய் இருந்தேன், தகப்பனே என்னை ரட்சியும், நான் செய்ததையெல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி தான் கர்த்தருக்காக செய்த காரியங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அப்படியே ஒரு தவிட்டு குருவியை போல என்று அவர் பிறகு சொல்லுகிறார். அப்படி ஒரு தகைவலான் குருவியை போல அவர் அழுகிறார் ஆண்டவரை பார்த்து. முற்றத்திலே கடந்து போய் கொண்டிருந்த தீர்க்கனிடம் ஆண்டவர் பேசி திரும்ப உள்ளே அனுப்புகிறார். உன்னுடைய நாட்களோடு, ஆயுசு நாட்களோடு 15 வருடத்தை கூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து அழுதார்? தேவனை பார்த்து அழுதார். யோசுவா ஆயி என்ற பட்டணத்தை பிடிக்க போன பொழுது அங்கு வாசிக்கிறோம், அப்படியே முழுவதுமாய் தோல்வி அடைந்தவனாக யோசுவா திரும்பி வருகிறார். என்ன செய்தார்? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கதறுகிறார். நாம் விழுகிறோமா? ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி ஜெபிக்கிறோம்? குப்புற விழுந்து பிரியமானவர்களே, அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரை விடுவியும், இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று கேட்கும் பொழுது யோசுவாவோடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீ ஏன் இப்படி குப்புற விழுந்து கிடக்கிற? எழும்பு, உன்னுடைய மக்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். நாம் கதறும் பொழுது, கண்ணீரோடு கதறும் பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். மத்தேயு 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், கானானிய ஸ்திரீ என் மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொல்லி கதறும் பொழுது ஆண்டவர், நான் இஸ்ரவேல் மக்களிடத்தில் வந்தேனே அல்லாமல் என்று சொன்னாலும் அவள் விட்டவே இல்லை. துணிக்கைகள் எங்கேயாவது மேலேருந்து ரொட்டி துண்டு கீழே விழுந்தால் கூட சாப்பிடும் இல்லையா? நாய்க்குட்டி சாப்பிடும் இல்லையா? நான் சாப்பிட ஆயத்தமாக இருக்கிறேன். என் மகளுக்கு விடுதலை வேண்டும் என்ற பொழுது கர்த்தர் விடுதலை ஆக்கினார். பிரியமான தேவனுடைய 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வந்தாங்க. என்ன நம்பிக்கை? குஷ்டம் சுகமாகுமா?
அப்படி நினைச்சிருந்தா வந்திருக்க மாட்டாங்க. இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டு 10 குஷ்டரோகிகள் அவரை தேடி வருகிறார்கள். 10 பேரும் சுகமடைகிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் விடுதலை செய்கிற தேவன். நாம் கண்ணீரோடு பிடித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, ஒரு முறை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வந்தது. என் கணவர் வேலை செய்கிற ஸ்தலத்திலே இருந்த ஒரு உதவியாள் என்ன செய்தான், அவன் செய்த தவறை மறைப்பதற்காக, பண விஷயத்தில் அவன் செய்த தவறை மறைப்பதற்காக புகார் கொடுத்து விட்டால் நடவடிக்கையும் எடுக்கப்பட ஆரம்பித்தது. அந்த சூழ்நிலையில் உறங்காமல் படுக்கையிலே இரவிலே புரண்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் 3 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை என் கணவருடைய நினைவிற்கு கொண்டு வந்தார். அப்படியே அதை தரிசனமாக காட்டினார். என்ன நடந்திருந்தது? 3 வருடத்திற்கு முன்பாக ஒரு ஆலயத்திலே நாங்கள் சென்றிருந்த பொழுது, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்காக கடந்து போயிருந்த பொழுது, அங்கே ஒரு திருமணமான தம்பதி கடந்து வந்திருந்தார்கள். அவனை பாஸ்டர் திட்டிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது கேட்ட பொழுது அவர் சொன்னார், இவன் அந்த வேலைக்கார பெண்ணை கெடுத்து விட்டபடினாலே எல்லாரும் பிடித்து திருமணம் செய்து வைத்திருக்கிறோம், அதனால்தான் கோவப்பட்டு விட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்து, அந்த வாலிபன் தான் இந்த உதவியால் அவன் ஆலயத்தை சேர்ந்தவன் என்று சொன்னபடினாலே அந்த தடயங்களை நாங்கள் போய் சேகரித்தோம். இதை அறிந்தவுடனே காரியமே தலைகீழாக மாறி போயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, தேவனோடு சேர்ந்து ஓடும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்முடைய பிரச்சனைகளை கட்டாயமாய் உடைத்து போடுவார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு தைரியத்தோடு இப்பொழுது நமக்கு முன்னாக கடந்து போகிறவர், தடைகளை உடைக்கிற இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஒரு வினாடி நம்முடைய கண்களை ஏறெடுத்து நாம் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது அவர் கண்ணுறங்காதவர், நம்மை பூரணமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர். காரியங்கள் நடக்கும் முன்பாக, அதற்கு முன்பாகவே காரியங்களை ஒழுங்குபடுத்தி விடுகிறவர். ஒரு வினாடி அவரை நோக்கி பார்த்து, என் தேவனே என்று கூப்பிடுவோமா? ஒரு மனதோடு என்னோடு இசைந்து ஜெபிப்பீர்களா? பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாய் கடந்து போக வேண்டும் என்ற தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, ஒரு மனதோடு, பிரச்சனை சின்னதாக இருக்கலாம், பண விஷயமாக இருக்கலாம், எதிரிகளினால் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட துணை நிற்பார். யாக்கோபோடு கூட நிற்கவில்லையா? சகோதரன் கொன்று விடுவானோ என்று பயந்து கதறி காலை பிடித்து கொண்டவனை ஆசீர்வதிக்கவில்லையா? நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஏசப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவிக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களோடு இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம், எங்களுடைய வலது பாரசத்தில் நிற்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தகப்பனை சந்திக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் தம்மை துதிக்கிறோம், நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். வியாதி படுக்கையிலே இன்றைக்கு படுத்து விட்டேன், இனி என்ன நடக்குமோ என்று பயப்படுகிற சகோதரனை இயேசுவின் நாமத்தினால் எழுந்திரு என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எழும்ப போவதற்காய் ஸ்தோத்திரம், கூப்பிட்டு சாட்சி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ், இனி எனக்கு ஒண்ணுமே முடியாது, இனி நான் இந்த வியாதியிலிருந்து மீண்டு வருவதில்லை என்று படுத்துவிட்ட சகோதரனை கர்த்தர் எழுப்புவதற்காக, நான் காண்கிற தரிசனத்திற்காக ஆண்டவரே நன்றியோடு நான் தம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு நான் தம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலும் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியும், பிள்ளைகளின் பிரச்சனைகளின் நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய கரம் அமர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி என் தேவனுடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.